ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். மணிக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க சுனாமி சர்வைவல் அப்படின்ற ஒரு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இங்கேருந்து அங்கே வரைக்கும் வந்து போனோம். ஆனால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறது வந்து ஈஸி இல்லை. சின்ன அலையிலேருந்து பெரிய சுனாமி முதல் கொண்டு வந்து நம்மளை வந்து அடிக்கும். நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போகணும். ஸோ வந்து வாங்க கைஸ், இங்கேருந்து அங்கே பக்கம் வந்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த கேம் வந்து நிறைய வாட்டி விளையாடிட்டேன்னா, ஸோ அதனால் ஆர்வக்கோளாறில் இந்த கேம் நான் நிறைய வாட்டி வாங்கி விளையாடிட்டு அதில் வந்து கிடச்ச பாயிண்ட்ஸ்லலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி அதை நான் வந்து மன்னிச்சிடுங்க. அதை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சுனாமின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா சுனாமியில் அலையுமே எல்லாமே வரும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பக்கம் போகணும். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் போட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சுனாமி வராமல் இருந்தால் சரி தான். வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுனாமி வரும்போது நம்ம வந்து பாதி தூரத்தில் இருக்கோம். அந்த மாதிரினா சுனாமி வரும்போது இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சுனாமி நம்மளை அட்டாக் பண்ணாது. ஓகே, இப்போ வந்து சுனாமி வருமா வராதான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சுனாமி வருமா வராதா என்ன பண்ணுறது? சரி, ஓகே போமா இல்லை போகலான்னாலும் பயமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியலையே. சரி, ஓகே இங்கே வெயிட் பண்ணுவோம். ஆனால் வெயிட் பண்ணால் எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறது? எப்போ சுனாமி வர, நம்ம எப்போ இங்கேருந்து கிளம்ப? சரி, ஓகே இங்கேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து கிளம்புறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வெயிட் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே இருக்க காயின்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்ஸ்லாம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த கேமில் காசு மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து வாங்கிப்போம். ஓகே, மறுபடியும் வந்து இங்கே ஒழிஞ்சாச்சு. சுனாமி வருமானு பார்த்தா ஒன்றும் வரல. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணலாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். எங்கேயும் மறைய வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் சுனாமி வரல. ஸோ அதனால் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கேருந்து கிராஸ் ஆகி போவோம். ஓகே, இப்போது வந்து இது வரைக்கும் சுனாமி வரக்கூடாது. பயமாக இருக்குது, இங்கே போய் ஒழிஞ்சிக்கிறேன். அது வந்து சட்டுன்னு வந்துச்சுன்னு இப்போ தான் கைஸ் நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து சுனாமி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பிரச்சனையாயிரும். மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, போகலாமா வேணாமா? சரி, ஓகே போவோம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஏன்னா வந்துட்டு போக தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒர்த்தான காயின்ஸாக 10 ரூபாய் 20 ரூபாய்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து அவள்தான் இப்போது தெரியுதுல, அதுதான் வந்து லாஸ்ட்டு. இப்போ அந்த ஹோல் மாதிரி தெரியுதுல, அங்கே கூட பெரிய கல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து லாஸ்ட்டு கைஸ். கிட்டத்தட்ட ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து போகலாம். சுனாமி வருமா வராதான்னு தெரியலையே. இந்த சுனாமி வரத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு அலையோ சுனாமி ஏதோ ஒன்று வரத்துக்கு முன்னாடி இல்லை, சங்கு ஊதுவாங்களே, சங்கு ஊதுனாங்க அப்படின்னா சுனாமி அப்படின்னா அலை, இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி சங்கு அடித்து அதாச்சும் சங்கு ஊதுனாங்கனாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஹைடிங் பிளேஸ் இருந்ததுன்னா போய் மறைஞ்சிக்கிறது சேஃப். ஓகே, இப்போ அங்கேருந்து மறுபடியும் போகலாம். சுனாமிக்காக வெயிட் பண்ணால் சுனாமி வரல. சரி, ஓகே இப்போ இங்கேருந்து அப்படியே வந்துட்டு போயிடும். ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோமே, சுனாமி வந்துடும். அதுக்குள்ளே காயின் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஐயோ சங்கு ஊதிட்டாங்களே, இப்போ எங்கேருந்து எஸ்கேப் போச்சு, கதை முடிஞ்சிச்சு. அதாவது இவ்வளோ தூரம் வராத சுனாமி கரெக்டாக ஃபினிஷிங் லைனில் இருக்கும்போது வந்து நம்மளை பின்னாடி தூக்கி போட்டு நம்ம கதையை முடிச்சிச்சு பார்த்தீங்களா. அங்கே இருக்குது இந்த சுனாமி. எவ்வளோ நேரம் அந்த ஹைடிங் பிளேஸ்லாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், சுனாமி வரும்ன்ட்டு. அலையும் வரல, சுனாமியும் வரல. ஆனால் லாஸ்ட்டாக போகும்போது வந்து அந்த சுனாமி வந்து நம்மளுக்கு பின்னாடி அடிச்சிச்சு பார்த்தீங்களா. என்ன பண்ணுறது, விதி எல்லாமே அப்படி இருக்குது. சரி, ஓகே வாங்க நம்ம வந்து முன்னாடி போவோம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம். ஐ திங்க் அந்த காயின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காயின் கலெக்ட் பண்ணோம்ல, அந்த கேப்பில் தான் அந்த சுனாமி வந்து நம்மளை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அது மட்டும் கலெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா சுனாமி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து இங்கேருந்து போகணும். இப்போ நடந்த மாதிரி மறுபடியும் வந்து சுனாமி வந்து அடிச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. அப்படி மட்டும் அடிச்சுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம வருவோம், சுனாமி அடிக்கும், மறுபடியும் பின்னாடி போவோம். நம்ம வருவோம், சுனாமி அடிக்கும், நம்ம மறுபடியும் பின்னாடி போவோம். நம்ம வருவோம், சுனாமி அடிக்கும், மறுபடியும் பின்னாடி போவோம். இதே கதையை தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் கிட்ட வந்தாச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏய், அங்கே வாழைப்பழம் மாதிரி தெரியுது. என்னது இது, வாழைப்பழமா? என்னடா இது, வாழைப்பழம் மாதிரி அந்த கோல்டனில் சிங்கிள் போட்டு ஆக்சுவலி இது இருக்குல்ல, இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம்ல, இந்த சிங்கிள் போட்டை நம்ம வந்து 10 வாங்கினோம் அப்படின்னா இந்த கோல்டன் இது கிடைக்கும், அந்த கோல்டன் போட் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபினிஷிங் வந்துட்டு சொன்னாங்க வேறு. அப்பாடா, நல்ல வேலை ரவுண்டு 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு வர மாதிரி வந்து சுனாமி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவுமே வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் 2வது ரவுண்டில் ஜெயிக்கிறதுக்கு வந்து கண்டினியூ பண்ணிப்போம். ஓகே, ஐயோ இந்த போட்டு வேறு ஒன்று, இந்த டச்சு இது வந்து நான் வந்து அந்த ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணும்போது இல்லை லைட்டாக வந்து டச்சு வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னா உடனே இந்த போட்டு போயிடுது. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வந்து இங்கே இருக்க காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே போவோம். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது நிறையா அலை வரும், நிறையா சுனாமி வரும். இப்போல்லாம் வந்துட்டு அந்த சுனாமியே வரதே இல்லை. இப்போல்லாம் இதெல்லாம் வந்து பயப்படவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக போகலான்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த சுனாமிக்கு கேட்டுருச்சு போலட்டுக்கு வந்துருச்சு. அதான் நான் வந்துட்டு இந்த கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளையாடினேன்னுல, அதில் 2-3 டைம்ஸ் தான் நான் வந்து விளையாடினேன். அந்த 2-3 டைம்ஸுமே வந்து சுனாமி அவ்வளோ பெருசாக வரவே இல்லை. நான் அசால்ட்டாக எஸ்கேப் போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் இந்த கேமோட ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, சுனாமி வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா போக போக இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் தான் தெரில. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே சுனாமி வரக்கூடாது. இருங்க, கல் மேலே போய் இப்போ சங்கு ஊதுறாங்க. ஒரு குட்டியுண்டு அலை வந்துட்டு போயிடுச்சு. அது வந்து சட்டுன்னு வந்துட்டு போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் அப்போ ப்ராப்ளம் ஆன காரணத்தினால அது வந்தது வந்து தெரில. பட் ஆனால் குட்டியுண்டு கேப்சர் ஆச்சு. ஓகே, சுனாமி வரக்கூடாது, சுனாமி வரக்கூடாது, சுனாமி வரக்கூடாது. அப்பாடா, நல்ல வேலை சுனாமி வரல. இங்கேருந்து ரவுண்ட் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். ஐயோ, என்னடா கடலில் போய் வந்துட்டு லேண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ சுனாமி வந்ததுன்னா என்ன ஆகுது? ரீஸ்பான் ஆகி வந்த உடனே வந்துட்டு தூக்கி வந்து வெளியே அடிச்சிடும், கதையை வந்து க்ளோஸ் பண்ணிடும். எனக்கு இப்போ என்ன ஐடியா இருக்குன்னா, காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இல்லை எல்லாரையுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு போய் வந்து எஸ்கேப் ஆகும் கைஸ். ஏதாச்சும் சுனாமியில் இருந்து தாண்டிப்போம். நம்ம வந்து இங்கே லைஃப் போட் வாங்கிக்கலாம். இந்த லைஃப் போட் வாங்கிட்டு இந்த லைஃப் போட் வந்து எப்படி அப்படின்னா, இந்த லைஃப் போட்டோட யூசேஜ் வந்து எல்லாரையுமே இந்த லைஃப் போட்டில் ஏற்றிக்கலாம். அப்புறமா இங்கேருந்து அங்கே வரைக்கும் கொண்டு போய் விடலாம். அப்புறமா இந்த லைஃப் போட்டில் இருந்தோம் அப்படின்னா சுனாமியாக இருந்தாலுமே இந்த லைஃப் போட் இருக்கிறதுனால நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த சுனாமியில் இருக்க ஹெல்த் லைன் இருக்குல்ல, இந்த இங்கே இருக்குல்ல ஹெல்த் லைன், இந்த ஹெல்த் லைன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். ஒரு அலை வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மொத்தமாக குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த போட் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது. நம்ம மறுபடியும் புதுசாக தான் வந்துட்டு போட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த போட்டு வேறு மக்கர் பண்ணிகிட்ருக்கே. போட்டே ஒழுங்காக வாயே, ஏன் இப்படி மக்கர் பண்ணுற? ஐயோ பாருங்கள், உட்காரவே இறங்கி போகுது. ஓகே, இப்போ உக்காந்தாச்சு. இங்கேருந்து வந்து அப்படியே போவோம். ஓகே, இங்கே யாராச்சும் வாங்கலை. ஐயோ, போட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது. யாராச்சும் வாங்கலை, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? வாங்க. இன்னும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை நம்ம போட்டெல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு நல்ல போட்டாக தெரிலையே. டேய், 300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, 225 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். வாங்கடா, தயவு செஞ்சு யாராச்சும் ப்ளீஸ் யாராச்சும் வந்து உட்காருங்களேன். அண்ட் அதுக்கு முன்னாடி காய்ஸ், இங்கே வந்துட்டு இருக்குல்ல குட்டியூண்டு வந்துட்டு நம்பர் 1 அப்படின்னு போட்டு இருக்குல்ல மந்திரக்கோள் மாதிரி, அது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஒரு பயங்கரமாக 300 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த 10 டைம்ஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி. நம்ம வந்து இதை வந்து இந்த மந்திரக்கோள் ஆக்டிவேட் பண்ண நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்று கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நம்ம வந்து இந்த அதாச்சும் இந்த கடலோடையே கடவுளாகும். இந்த கடலோடையே கடவுளாயிட்டு அப்படியே போவோம். இந்த கடலோடைய கடவுளானோம் அப்படின்னா சுனாமியாக வந்தாலுமே நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்றும் இருக்குது.
இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மந்திரக்கோள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதான் அந்த காடாகவும் வந்து வரும். இன்னொன்று வந்து டெத்தாகவும் நம்மளுக்கு வந்து வரும். சம்டைம்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த செத்து போவோம். நம்ம அதாச்சும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பவர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெத் ஆகிற பவர் கொடுத்து நம்ம வந்து செத்து போயிடுவோம். ஸோ வந்து அதனால் அந்த மந்திரக்கோள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்துருந்தால் மட்டும் வாங்குங்களே தவிர உங்களுக்கு வந்து மற்றபடி வாங்க வேணாம். இது யூசேஜ் தெரிஞ்சு மட்டும் யூஸ் பண்ணோன்னா மட்டும் வாங்குங்க, மற்றபடி வந்து வாங்க வேணாம். ஏன்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் வேஸ்ட்டு. ஓகே, அந்த ரவுண்டில் வந்துட்டு லைஃப் போட்டில் யாருமே ஏறாத காரணத்தினால சிங்கிள் போட்டில் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற காயின்ஸை வந்து பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போவோம். எனக்கு இப்போ கூட லைஃப் போட்டு மறுபடியும் போட்டு போகலான் தான் இருக்குது. ஏன்னா மறுபடியும் ஒரு வேலை யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஓகே இப்போ இங்கேருந்து ஐயோ உட்காந்து தான் தொலையேண்டா, ஏன்டா உனக்கு உட்கார்றதுல என்னடா பிரச்சனை? ஐயோ போட்டு வேறு ஒன்று சதி பண்ணுதே, ஏன் எல்லாருமே சேர்ந்து எனக்கு இப்படி சதி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நல்ல வேலை இங்கே உட்காந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே போகலாம். ஓகே, இங்கேருந்து யாராச்சும் வாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோதான் இந்த போட்டை ஓட்டிகிட்டு போகிறதுன்னு தெரில. 225 ரூபா வாங்கினதுக்கு பக்கா வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏறுறாங்களா? யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து ஏறுங்களேன். ஆமாம், எல்லாருமே ஏறுறது இருக்கட்டும், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவும் பிளேஸ் தெரியலையே. ஒரு ஆள் நம்ம தான் இங்கே சோலோவாக சுற்றிட்டு இருப்போம். இங்கே ஒருத்தர் போகிறாரு. ப்ரோ வந்து ஏறுங்க ப்ரோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, தயவுசெய்து போட்டில் வந்து ஏறுங்க ப்ரோ. நீங்கள் நடுவில் போயிட்டு இருக்கும்போது சுனாமி இருந்ததுன்னா கூட அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த போட்டில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது. நான் உங்களை சேஃபாக கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுடுறேன் ப்ரோ, இங்கே வந்து ஏறுங்க ப்ரோ. கண்டுக்கல, அப்படியே போயிட்டார். கண்டுக்கவே இல்லை. நம்மளுக்கு சொன்னதுக்கு திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிருக்காரு. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து சிங்கிள் போட்டை எடுத்துகிட்டு வந்து போவோம். ஏன்னா வந்து அதான் அந்த கண்ணு கேட்ட தூரம் இருக்குது, அந்த ஒரு பிளேஸுமே இல்லை. சொன்னார் இதுக்கு மேலே வந்துட்டு அந்த லைஃப் போட்டை வச்சு பொறுமையாக போக வேணாம். லைஃப் போட் வச்சுன்னா பொறுமையாக போக சொன்னால் சிங்கிள் போட் வேகமாக போகும். ஸோ சிங்கிள் போட்டை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த ரவுண்ட் 1 வந்த மாதிரி வந்துட்டு ஆகக்கூடாது. சுனாமி வந்துடக்கூடாது. அப்பாடா நல்ல வேலை சுனாமி வராமல் எஸ்கேப் போயிட்டோம். ஆனால் நான் வந்துட்டு 2 ரவுண்டில் வந்து லைஃப் போட்டை வச்சு இது பண்ணேன், எனக்கு வந்து கிடைக்கல. ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த தங்க போட்டு இதுதான் வந்து அந்த கோல்டன் போட்டு. இப்போ நம்ம வச்சுருக்க சிங்கிள் போட்டை 10 வாங்கணும் அப்படின்னா இந்த கோல்டன் போட்டை வந்து வாங்க முடியும். இங்கே என்ன மேஜிக் இருக்குது? ப்ளே பண்ணும்போது நான் இங்கே போகவே இல்லை. இது என்னது? நான் ப்ளே பண்ண வரைக்கும் வந்துட்டு 2வது ரவுண்ட் தான் போய் அந்த மாதிரி ரவுண்டு பை ரவுண்டாக தான் போயிருக்கேனே தவிர இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது அந்த சுனாமி இருக்குல்ல, அந்த சுனாமி வரும்போது அந்த பார்க்குறதுக்கு அதாச்சும் இங்கே வின் ஆனவங்களாம் வந்து இங்கே உட்காந்து பார்க்கலாம். ஓ, யாரெல்லாம் இப்படி அவுட் ஆகிறாங்க, இப்படி அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து அது பார்த்திங்களா உட்காரலாம் செய்கிறான். ஓகே, இன்னும் வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு பங்களா மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக இருப்பாங்க. இதுதான் அந்த கிளியர் வியூவாக தெரியுது. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து போகலாம். ஆனால் இங்கே என்ன லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா? லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் எங்கே கூப்பிட்டு போகும்? இது என்ன இருக்குது பார்த்துடமே? இது கீழே கூப்பிட்டு போகுது. ஓகே, இது லெஃப்ட் வழியாக இருந்தால் மேலே கூப்பிட்டு போகுது. ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த லிஃப்ட்டில் கீழேயே போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறமா இந்த சுனாமி கேம் பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பபாய்.